ஹாய் cuties, வெல்கம் டு சூச்சி சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கு லைக் அண்ட் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி எபிசோட் 9 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு கேட்டை காட்டுறாங்க. அந்த கேட் வந்து இது குழி தோண்டிகிட்ருக்கு. அந்த குழிக்குள்ளே ஒரு சீல்டோ இல்லை ஒரு ஸ்டோனோ ஏதோ காட்டுறாங்க வெள்ளை கலரில். அதை தொட்டோடனே அந்த கேட் வந்து ஒரு மனுஷன் மாதிரி உருமாறிடுது. இங்கே வந்து மிங் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் புதுசாக இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒரு கார் வருது. இந்த காரில் இருக்கவங்க எல்லாருமே சரக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் அவளுக்கு அது காருன்னு தெரியாதனால கிட்ட போகிறா. அந்த கார் இடிக்கிற மாதிரி வரவும் தள்ளி போயிடுதா. அப்புறம் இந்த கார்லேருந்து ஒரு 5-6 பசங்க இறங்கி, இந்த மாதிரி நீ சாகிறதுக்கு வந்திருக்கியா அந்த மாதிரி கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணவுமே மிங் வந்து கோவப்பட்டு எல்லார் கணத்துலேயும் அடிச்சிடுதா. அடிச்சுட்டு பின்னாடி என்னது அதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறா காரை. அதை பற்றி அந்த 4 பேரும் யார் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு தடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு, இவள் பேர் வந்து மிஸ் வேங்க, இப்போ தான் ஷிங்காய்க்கு வந்து வந்திருக்காங்க. இவள் கொஞ்சம் சரக்கு அடிச்சனால இவளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு எது பண்ணுறோன்னு தெரியாமல் இதெல்லாம் நடந்துக்கிறா. இவ்வளோ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பசங்க ஏதோ கம்பெனி பற்றி பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த கார் போனதுக்கப்புறம் அவள் வந்து மிங்கை பற்றி கேட்குறா. இந்த மாதிரி இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்கள்ட்ட எதுக்கு நீங்கள் சண்டை பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மிங் சொல்கிறா. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, அவங்க பேர் தான் வேங்க. இங்கே ஷிங்காயில் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஒரே ஹெட் அவங்க. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே ஷிங்காயில் இருந்தாலுமே உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே இருக்கீங்க, உடனே வந்து வீட்டுக்கு போங்க, இந்த மாதிரி லேட் நைட்டில் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. நான் இப்போ தான் ஷிங்காய்க்கு வந்தேன், எனக்கு வந்து தங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு காரணா கூட என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிங்கும் ஒரு மாதிரியா பார்க்கவுனே அவள் சொல்கிறா, இது ரொம்ப வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறா. யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது மிங் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு மட்டும் என் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து வேறு இடத்துக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பார்த்த பொண்ணு பேர் தாவோ. தாவோ வந்து அவள் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறா. இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணது வந்து லேண்ட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். தாவோ சொல்கிற நம்ம நாங்கள் 2வது ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. அதை விங்கு வந்து வீடை பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. நீங்கள் நைட் வந்து இந்த பெட்டில் படுத்துக்கோங்க, இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் தங்குவேன் இங்கே அப்படின்னு சொல்கிறா. அது விங் வந்து சைடு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் ஷைனிங்காக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நாங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. பேர் வந்து தாவோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்னோட பேர் வந்து லீமிங் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் கண்ட்ரி சைட்லேருந்து வந்த மாதிரி இல்லை, ஷிங்காயிலேருந்து மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவள் தப்பிச்சிட்டிங்களா எங்கேருந்துன்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து கிரிமினல் அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்கிறா. அவள் டயர்டாக இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஒன்று, நான் வந்து ரொம்ப நேரம் தூங்குவேன், நான் தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் மிங் வந்து பார்த்துட்டு பெட்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஹாயாக போய் படுத்துக்கிறாங்க. இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து ஒரு கோல்டன் ஸ்டோன், ஓகேவா, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜின் வீட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு, நீங்கள் இந்த இப்போல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க நைட்டு, பிறகு அப்புறம் தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜின் சொல்கிறான், நீ வந்து சீக்கிரமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன், நீங்களும் சீக்கிரமாகவே தூங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ லேண்ட் வந்து ஜின்னை பார்க்க வாரான். வந்துட்டு ஜின்னை பார்த்து சொல்கிறான், நான் வந்து ஃபைனலாக அவளை கண்டுபிடிச்சிட்டேன், அவள் வந்து ஒரு பொண்ணு கூட போய் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. நான் அவள் தங்கியிருக்க இடத்துக்கு வெளியே வந்து பார்த்துட்டு தான் வரேன், அவள் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணு தான் ஸ்டோன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு, அவளை கண்டிப்பாக வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் இந்த உலகம் ரொம்பவே மாறி இருக்கு, நான் கண்டிப்பாக வந்து இந்த தடவை ப்ராமிஸ் வந்து காப்பாற்றிடுவேன், நான் வந்து அவளை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஜின்னு பார்த்துட்டு, கார் வந்து இடிக்க பார்த்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜின் பார்த்துட்டு, நீ வந்து அவளை காப்பாற்றினியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லேண்ட் சொல்கிறான், நான் வந்து ஒரு மோட்டல், நான் எப்படி அவளை காப்பாற்ற முடியும், அப்புறம் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ அதுக்கு வந்து அவளை காரில் அடிப்பட்ட விட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை லேண்ட் நினச்சி சொல்கிறான், நான் வந்து ஒரு டீமன் ஹண்டர், நான் டீமன் கொல்றதெல்லாம் தப்பு கிடையாது,
அந்த ஒயிட் எலி வந்து செத்ததுக்கு அந்த பச்சை கலர் டீமனும் என் மேலே தான் பழி போட்டுச்சு. இப்போ நீயும் என் மேலே பழி போடுற, எந்த ரீசனுமே இல்லாமல். லாங்குவேஜ் ஜின்னை பற்றி உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, டண்டர் வர வந்துட்டே இருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் லீவிங் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் இதையும் பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நீ வந்து எத்தனை சீல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்க, நீ மட்டும் இப்போ லீவிங் கொண்டனா அந்த டீமன் வந்து யாருமே பாதுகாத்து வச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீ பீஜிங்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க, நான் வந்து உனக்கு அட்வைஸ் கொடுக்கேன், சீக்கிரமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். அதுக்கு ஜின் வந்து டென்ஷன் ஆகி கொஞ்சம் அமைதியாரு அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணுறான். ஆக்ஷன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஆனால் லேன் வந்து விட மாட்றான். ஜின் லேனை பார்த்து நீ பன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து ஒரு மார்க்கெட்டை காட்டுறாங்க. மார்க்கெட்டில் வந்து ஷுன் வந்து பாட்டியம்மாட்ட ஃபேப்ரிக் வந்து வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பில்லை தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஹோம்மேட் ஃபேப்ரிக். ஷுன்னும் வந்து அதுக்கு நிறைய காசு கொடுக்கான். அதை வந்து எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஷுன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தைச்சிருக்கீங்க, இந்த ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள், நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா தைச்சிருக்கீங்க, இனிமேல் எல்லா ஃபேப்ரிக்குமே ஷுனானா நான் தான் உங்கள்கிட்ட வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். கூட்டமாக வந்து இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி கறி வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி வந்து கத்தி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. அவனை எல்லாருமே துரத்திட்டு வராங்க. அவன் ஃபேப்ரிக்ஸை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு சீன்லேயே காட்டியிருப்பாங்க ஒரு டீமன் கேட் வந்து மனுஷனாக மாறுற மாதிரி. அந்த கேட் வந்து எங்கேருந்தோ பறந்து வந்து ஷுன்னோட கையை வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்கே போயிடுது. ஷுன்னும் அப்படியே மயங்கிட்டு தான் அவனை டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் மயங்கி இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது, இந்த மாதிரி எந்திரி எந்திரின்ட்டு. பார்த்தா டாக்டர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கண்ணா, எனக்கு என்னாச்சு, எனக்கு அடிபட்டுட்டா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் வந்து அமைதியாக இருக்காங்க. எனக்கு எப்படி அடிபட்டுச்சு ரொம்ப நேரம் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான், ஆமாம் உங்களுக்கு வந்து அடிபட்டுட்டு ரொம்ப சீரியஸ் அப்படிங்க. அதுக்கு வந்து ஷுன் ரொம்ப சீரியஸா, எத்தனை கத்தி வந்து என் மேலே இறங்கியிருக்கு, நான் இப்போ ஹெவனுக்கு போகிறேண்ணா, டாக்டர் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீ கண்டிப்பாக காப்பாற்றுங்க. ஷுன் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது உடனே எழுந்திரிச்சு என் கையில் வந்து குதிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சட்டையை பிடிச்சி டாக்டர் வந்து கோவப்பட்டு ஒரு பெரிய ஊசி எடுத்து காட்டிட்டு இந்த மாதிரி குனிங்க உங்களுக்கு ஊசி போடணும் அப்படிங்க. அவங்க மார்க்கெட் போன சமயத்தில் வந்து லியோன் ஒருத்தன் இருப்பான். அவனை வந்து கார் வந்து இடிச்சிருக்கும். இப்போ அவனை பார்த்து வந்து கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி காசு கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷுன்னும் சரி இந்த மாதிரி காசு கட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான் அவனொருத்தனை. அதான் கேட்காத என்னாச்சுன்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உயிருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து டாக்டர் டிஸ்சார்ஜா, அவன் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, ஒரு வருஷமாவது அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா அப்படி ஷுன்னோட கடையை காட்டுறாங்க. அங்கே வந்து டெம்பரரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு போர்டை வச்சுட்டாங்க, ஏன்னா அடிபட்டிருக்கனால. அவன் போல் வேற ஆளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. அந்தம்மா ஒருத்தங்க வராங்க. வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னு கேட்கான். நார்தன் வேயா இல்லை வெஸ்டர்ன் வேயா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் என்னடா சொல்கிறான்னு பார்க்குறான். இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்துட்டு உங்களோட ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்கும்போது குரலியத்தை காட்டிகிட்டு இருக்கான். அதை வந்து ஷுன்னு என்னடா இவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். அடுத்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இங்கே பாஸோட ஒய்ஃபாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் அப்படி வந்து அந்த பொண்ணு சொல்லுது. பாரு இன்னொருத்த வந்து இன்னமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் வெல்கம் டு அவர் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து நான் சின்ன வந்து பார்க்க அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஜின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க கூட வந்து சரக்கு அடித்தேன், ஆனால் அவங்க வந்து நீ ஸ்ட்ரீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நைட்டில், ஜின் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அது நீ தான் எனக்கு தெரியும், நான் சரக்கு அடிச்சிருக்கும்போது நீ வந்து நீ ஸ்ட்ரீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்க, நீ காரில் கூட நீ கொண்டு போய் வீட்டில் விடலை, நான் ஷிங்காயிலேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் பீஜிங்க்கு வந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான், ஜின்னு இன்னும் கொஞ்ச நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நான் வந்து ஷிங்காயிலேருந்து பீஜிங் போகும்போது வெறும் கையால் போக மாட்டேன், ஜின் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ட்ரெஷர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜின்னும் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி நார்த்வேல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது
ஒரு ஏஷியன் பொக்கிஷத்த வந்து நான் பார்த்தேன். ஜேடிஸ்ன்னு சொன்னாங்க எல்லாருமே. போன எபிசோட்ல அவன் வந்து இப்ப ஷெங்காய்க்கு வந்தோனே ஜின்ன பார்க்க வந்திருப்பான். அப்போ கூட இத பத்தி சொல்லியிருப்பான். இந்த மாரி உங்களுக்காண்டி ஒரு க்ளூ வந்து வச்சிருக்கேன். அத சொல்றதுக்காண்டி தான் வந்தேன்னு சொல்லியிருப்பான். அந்த க்ளூ வந்து இதுதான் ஜேட் ஷீல பத்தி சொல்ல வந்திருப்பான். அத கேட்டதும் ஜின் வந்து ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து வெளிய வந்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பீச்சிங்ல வந்து மீட் பண்ணலாம். அப்போ வந்து நான் சரக்கு கண்டிப்பா அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜின், நான் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காண்டி இத சொல்லியிருப்பான்னா, அந்த வெள்ளலேருந்து செத்ததுக்காண்டி, அதுவும் இல்லாம மெமரீஸ் எல்லாம் அழிஞ்சதுக்காண்டி. உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நான் வந்து சும்மா உன்ட்ட வந்து கிண்டல் தான் அடிச்சேன். நான் கண்டிப்பா உன்கூட சரக்கு அடிப்பேன். நான் உனக்கு கம்பெனி குடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அவன். லேண்ட் மாதிரியே ஷுன்னும் செவரேறி குதிச்சு வரான். குதிச்சு வந்துட்டு ஜின்ன பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கான். அவனும் சைனீஸோட டெக்னிக்ஸை வந்து நான் வெஸ்டர்ன் ஃபேஷனில் வந்து டிசைனாக பண்ணியிருக்கேன். அதுக்கு ஜின் கேட்குறான், வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து ஹோம்மேட் கிளாத்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது கரெக்டு தான். வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து ஹோம்மேட் இதில் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சைனா வந்து ரொம்ப மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும் அது. அந்த கிளாத்லாம் நான் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஆனால் மார்க்கெட்டில் அவ்வளோ பேர் என்னை துரத்துனாங்க. அது வாங்கு இது வாங்குன்ட்டு. நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் அப்போ வேறு ஒரு சமயம் பார்த்து ஒரு பூனை. அதுக்கு ஜின் தேங்க்யூன்னு சொல்கிறான். யுவர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பூனை வந்து என் கையில் வந்து பறந்துக்கிட்டு போயிட்டு, இந்த பாருங்க காயம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட காட்டுறான். ஜின் வந்து அது பார்க்குறான். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. இது நடந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட நல்ல ஒர்க்கர் வந்து அடிபட்டுட்டு கார்ல அப்படின்னு சொல்றான். இப்போ வேலையாள் வந்து இந்த மாதிரி காஃபி குடிங்க, உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் வந்ததை நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ஜரி குடிக்கும்போது நான் கார்டனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஷுன் வந்து வேலையில பற்றி ஜின்ட்ட சொல்கிறான். அவனை பாருங்க, அவன் ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கான், நல்லா வேலையும் பார்க்குறான். அவன் வந்து மாஸ்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறான். அவனோட மேனரிசம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதை கேட்டதும் ஜீன் வந்து, இப்போ உனக்கு ஏதாச்சும் தேவை, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா இந்த மாதிரி என் வேலை பார்க்குற ஆள்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இங்கே கேலரி பாருங்கள் எவ்வளோ பெருசு, இது கண்டிப்பாக வந்து ஒர்க் வந்து ஒர்க்கர் தேவை, இதுக்கு இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க்கர் தேவைப்படும், அதனால் நான் வந்து உன்னை கூப்பிட மாட்டேன். நான் வந்து உங்களுக்காண்டி தனியாக வந்து சூட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்காண்டி மட்டும் எஸ்பெஷலாக. உங்களுக்கு வந்து சூட் ரெடி ஆனதுமே நான் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். தாவன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், இங்கே காப்பாற்றிருப்பா. அந்த பொண்ணு வீட்டில் வந்து காட்டுறாங்க. எந்திரிக்கிறா, எழுந்திரிச்சோடனே சரி காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் காஃபி குடிக்கிறா. காஃபி குடிச்சிட்டு பார்க்கும்போது தான் வந்து மிங் வந்து ஃபோனை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவகிட்ட வந்து உட்காந்துட்டு, நீ வந்து இங்கேருந்து கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்கே போகணும்னு தெரில, அப்போ நீ இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவ. அதுக்கு மிங், உன்னோட பிளேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் க்ளீனாகவும் இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப கன்வீனியாகவும் இருக்குது, நான் வந்து இங்கே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து தாவ சொல்கிறா, இந்த மாதிரி ஷெங்காயில் வந்து வாடகை ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, என்னோட இதுக்கு பிளேஸுக்கு வந்து $20 ஒரு மாதத்துக்கு. தெரியும் நீ வந்து ஃபினான்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு, 2 பேர்னா பாதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, மிங் வந்து $20 ஒரு மாதத்துக்கா அப்படின்னு யோசிக்கிறா. மிங் வந்து கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட, அப்போ எத்தனை சில்வர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, இங்கே வந்து சில்வர்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகாது, இங்கே கேஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கேஷா, சரி எவ்வளோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, வேலை பார்க்கணும், உன்னால் வந்து இனிமேல் டெய்லியெலாம் வீட்டில் இருக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு வேலை வந்து தேடணும், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன ஜாப் அப்படின்னு கேட்குறா. நான் ஷிங்காய் ஜின்ஜின் டான்ஸ் ஹாலில் வந்து ஒரு சிங்கிளாக இருக்கேன், நான் வந்து உன்ட்ட அப்புறமா பேசுகிறேன், எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. மிங் வந்து ஓடி போயிட்டு, நம்ம 2 பேரும் வேணால் ஒன்றா வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ நேற்று பார்த்தல ஒரு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வெல்த்தியான மேன் வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அப்போ நானும் வரேன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி
அதெல்லாம் நைட் பாஸ் மாதிரி தான். ஸோ அங்கே வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்கு, ஈஸியானது ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறா. மிங்கி யோசிச்சிருக்கதை பார்த்து வந்து தாவோ கேட்காதம்மா, உனக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஷியோபாய்னு உனக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அவனே அவள் யோசிக்கிறா, ஷியோபாயா அப்படின்னு நேம் நல்லா இருக்கானா, அந்த பேரில் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறா. நீ அதுவும் இல்லாமல் நீ அவள் யார் உனக்கு லவ்வரா அப்படின்னு கேட்குறா. அவள் லவரான்னு கேட்ட உடனே அவள் வந்து வெக்கப்படுறா. அந்த வெக்கத்தை பார்த்துட்டு நினச்சேன் அப்போதே நீ வந்து மேரேஜ் எஸ்கேப் பண்ணி வந்தது வந்து அவனுக்காண்டி தானே அப்படின்னு வந்து கேட்குறா. மீன் கேட்குறா, ஆனால் நைட் கிளப் வந்து வேலை பார்க்கவா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாவ சொல்கிறா, அது ஓகே நான் வந்து உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து நைட் வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறா. அவங்க வந்து நைட் கிளப்புக்கு வந்துருந்தாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நீமிங்கும் அவங்க உள்ளலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கவும் வடிவமையும் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்து வெயிட்டர் வந்து இந்த மாதிரி உட்காருங்க அப்படின்னு அவள் உட்கார்ந்தது இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு குடிக்க வேணுமான்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா எடுத்துவாங்க, எது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. மிங் வந்து இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு லேனும் அந்த கிரீன் கலர் டீமன் வந்து வராங்க. அப்போ அந்த கிரீன் கலர் டீமன் கேட்குறா, இந்த மாதிரி நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், என்டர்டைன்மெண்ட் ஏதாச்சும் பார்க்குறதுக்கு அப்படி கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், இல்லை அது போய் சொல்லாத, இது வந்து என்டர்டைன்மெண்ட் எனக்கு தெரியும், பாட்டெலாம் பாடுவாங்கல்ல இங்கே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் உன்னைய மாதிரி ஒரு டேலண்டான வந்து உமனை பார்த்ததில்ல அப்படின்னு வந்து லேண்ட் சொல்கிறான். நீ இந்த க்ரீன் டீமன் வந்து சொல்கிறான், இப்போது ஒத்துக்கிட்டே உமன்ட்டு. அதுக்கு லேண்ட் சொல்கிறான், உமன்னா அப்படி இல்லை, உமன் டீமன்ட்டு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து ஒரு உமன், என்னை யாராச்சும் பசங்க துரத்துனாங்கன்னா அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், நீ வந்து ஒரு கேட்டர் பில்லர், உன்னை யார் வந்து துரத்த போகிறாங்க. அவன் சொல்கிறான், நான் வரல, நீயே வேணா உனக்கு தேவைன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கிரீன் டீமன் வந்து அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் கிரீன் கலர் டீமன், உண்மையாவா, நான் உண்மையாகவே அழகாக இருக்க நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லேன், ஆமாம் நீ வந்து உண்மையாகவே அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. லேனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்கே வந்து நைட் கிளப்புக்குள்ளே காட்டுறாங்க. அந்த தாவோ வந்து பாட்டு பாடுது. அதை பார்த்தோன்னே மிங் வந்து அவள் கை காட்டுறா. அந்த தாவோவும் வந்து அவளை பார்த்து ஆக்ஷன் பண்ணும்போது அங்கே இருக்க மேனேஜர் பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குறவன்ட்ட, யார் இந்த பொண்ணு, நான் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வேலை பார்க்கணும்னு சொல்கிறான். இவங்க தாவோ வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்கிறான், அவளை பாரேன், அவன் வந்து பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கா, ஏதாச்சும் ரிச்சான மேனோட பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வேலை பார்க்குற ஆள் வந்து கேட்குறான், நான் வேணா போய் கேட்கவான்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், நீ எனக்காண்டி ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் எடுத்து கொடுத்துருந்தான். இந்த மேனேஜர் வந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு மிங் கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறான். அந்த ட்ரிங்க்கோட பேர் வந்து மாத்தனின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரிங்க் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ட்ரிங்கை விடையுமே. மிங்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறா. தாவ வந்து உங்கள் ஃப்ரெண்டா, நான் வந்து நைட் கிளப்போட மேனேஜர், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மிங்கும் போய் உட்காந்துட்டு, நான் வந்து ஷங்காய்க்கு தான் ஃபஸ்ட்டு, நான் எங்கள் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மிங்க வந்து இந்தம்மா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் கேட்க, அவனுக்கு வந்து ஷாவுபாய் யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு வந்து ஷங்காயில் முக்கால்வாசி எல்லாருமே தெரியும், ஆனால் வந்து ஷாவுபாய் வந்து நான் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங்கும் தேங்க்யூ சொல்கிறா. மேனேஜர் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நான் எதுவுமே வந்து யாருக்குமே ஃப்ரீயாக பண்ண மாட்டேன், உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங், அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மேனேஜர், நீங்கள் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடுதீங்க, நான் என்ன சொல்ல வந்தோம்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பேசாமல் இங்கே டான்ஸுக்கு வந்து சேர்ந்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். நீங்கள் டான்ஸ் ஆடணுமா, ஆனால் நான் வந்து நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேனேஜர், என்ன பாடுவீங்கன்னு கேட்கும்போது அங்கே வந்து தாவ வந்து ஒரு பாட்டு பாடிட்டுருப்பா, அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. மேனேஜர் வந்து அவளை பாட சொல்கிறான். அவளும் ஸ்டேஜில் போய் அந்த பாட்டு வந்து பாடுறா, நல்லாவே பாடுறா. எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் தாவோட ஃப்ரெண்டு பின்னாடி இருந்துட்டு, இங்கே பாரு உன்னோட பாட்டை ஒருத்தி பாடுறா, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவள் எடுத்துக்கிடுவா போல. அது பக்கத்தில் இருக்கவளும் சொல்கிறா, இந்த மாதிரி தாவோட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இது வந்து என்னோட ஒப்பீனியனாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் அமைதியாக இருங்க, அவளை நான் தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தாவோ சொல்கிறா. நான் நினச்சி கூட பார்க்கல இவன் நல்லா பாடுவேன்ட்டு,
ரொம்ப போல்டாக பாட்டு பாடுறா, பரவாயில்ல. இது வந்து அவளோட டேர்ன். அவள் வந்து பாட்டு பாட சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தா அங்கேருந்து. அவள் பாடி முடிச்ச உடனே இந்த மாதிரி மேனேஜர் வந்து கைத்தட்டி, நல்லாவே பாட்டு பாடினீங்க, நீங்கள் வந்து இங்கேயே வேலை பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் 3 மடங்காக வந்து காசு தரேன், எனக்கு வந்து உங்களோட ஆஃபர் ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அந்த ஷாவு பை பற்றி கண்டுபிடிச்சிடுங்க, நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். தாவக்கிட்ட வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி மேனேஜர் வந்து புதுசாக ஒரு பொண்ணை வந்து சிங்க் வந்து எடுத்திருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தாவ சொல்கிறா, இல்லை இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு போயிருக்குல்ல, அதுக்காண்டி வந்து வேறு பொண்ணை எடுத்திருப்பாங்களா இருக்கும், இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தாவோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அவளுக்கு வந்து எந்த சப்டைட்டிலுமே இல்லை, ஆனால் உடனே வந்து சிங்கராக ஆகிட்டா, அவள் வந்து உன் பேச எடுத்துக்கிடுவா போல அப்படின்னு சொல்கிறா. அது அம்மா ஒன்றுட்டி வந்து எழுந்திரிச்சு, நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்கிறா. அவளை வந்து டாப் சிங்கரை வேற போட்டிருக்காங்க உடனே மாதிரி. அப்போ அந்த மேனேஜரும் வாரான். உடனே அந்த பொண்ணு ஷா வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிங்கரை எதுக்கு சைன் பண்ணீங்க, அதுவும் டாப் சிங்கரா, தாவோக்கு வந்து ஆப்போசிட்டா, எதுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் டாப் சிங்கரெல்லாம் பண்ணல, தாவோ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த காலையில் பேசிக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஷா வந்து கேட்குறா யாருன்னு கேட்கும்போது லீமிங் தான், அவங்கள தான் நான் வந்து ரெசிடென்ட் சிங்கராக போட்டிருக்கேன், நீங்கள் தான் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னான் அவள் கேட்குறா. அதுக்கு அவள் எஸ் சொல்லிட்டானான்னு கேட்கும்போது ஆமாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஷாப்புன்னு கேட்குறான், நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்க, அவள் வந்து உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவள் எடுத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் சொல்கிறான், இல்லை அவள் 3 நாளைக்கு மட்டும்தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவா, அதுக்கப்புறம் எப்போதுமே தாவோ தான் இங்கே வந்து டாப் சிங்கர் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து பேக் ஸ்டேஜ் முன்னாடி வெயிட் பண்ணுற, உனக்கு இங்கே குளிர்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த பையன் பேர் வந்து அப்புறம் லீமிங் வந்து வெளியே வரா, தாவோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு. லீமிங்க பார்த்தோன்னே அந்த என்னோட ஃபேஸ் வந்து மாறுது. உடனே லீமிங் வந்து கிட்ட வந்துட்டு, நீ அவள் வந்து பார்க்குற யாருன்ட்டு. அப்போ தாவோ சொல்கிறா, இது வந்து லீமிங் என்னோட ஃப்ரெண்டு, இது வந்து இது வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்து பார்க்க ஷாவு பாய் மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். அவனே இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க கிளம்பி. அவங்க இடத்துல வீடுன்னு சொல்கிறது ஹாஸ்டலில் தான். லேனும் அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து அங்கே தான் இருக்காங்க போல. சரி, அங்கே எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி வா நம்ம வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறான். க்ரீன் கலர் டீமனும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. லீவிங்கும் தாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்காங்க. உடனே தாவ சொல்கிறா, இந்த சிங்கர் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுக்கு, ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும், நான் வந்து ரெண்ட் வந்து பே பண்ணணும், அதுக்காண்டி நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு வந்து நாங்கள் பாடுறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தான், யாருனாலும் வந்து பாடல இருந்தாலும் பண்ணலாம், நீ வேற ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, அது இல்லாமல் உனக்கு வர எதுவுமே தெரியல, உன்னோட வேற சாய்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து நைட் கிளப்பில் பாடுற, உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறவன் போகிறவன் பையன் வந்து பார்த்தோம்னா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் சொல்கிறா, நைட் கிளப்பில் பாடுறவளாம் யார் கல்யாணம் முடிக்க போகிறா, என்னையை பற்றி கவலைப்படாத, எனக்கு வந்து பாடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த தாவ சொல்கிறா, நம்ம ரொம்ப சேர்ந்து பாடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஈவினிங்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஷுனோட கடையை காட்டுறாங்க. ஷுன் இந்த மாதிரி நம்ம வேலையெல்லாம் இப்போ ஒழுங்காகவே நடக்கலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேயும் நடந்துட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு பையன் வந்து, இங்கே புதுசாக இப்போ ஆள் தேடிட்டு இருக்கீங்களா, நான் அதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே ஷுன் சொல்கிறான், அவனை நான் எங்கேயோ மீட் பண்ணியிருக்கேன், நீ எங்கன்னே தெரிலையே அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்தம்மா அவன் பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி நேம் வந்து ஈன்னு சொல்கிறான். அதை கேட்டால் ஷுன், என்னோடய ஃபேமிலி நேமும் ஈ தான், ஈ குயின்ஷன் அப்படின்னு சொல்கிறான். உன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்தம்மா உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா நீ வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்க போல், நீ வந்து எதுக்காண்டி இங்கே எம்ப்ளாயியாக வந்து அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், என்னோடய ஃபேமிலி வந்து பேங்க்ரிப்ட் ஆகிட்டு ரீசெண்டாக, என்னோடய மேன்ஷனை வந்து விற்றுட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் எம்ப்ளாயீஸ்னால் வந்து இங்கே எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க, உனக்கு வந்து சேல்ரி கம்மியாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், சேல்ரிலாம் ஒரு விஷயம் இல்லை, இங்கே வந்து ஒர்க்கருங்கும்போது நல்லா வந்து வேலை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு கரெக்டாக வேலை பார்க்கணும். அப்பாயிண்ட் பண்ணியிருந்தான் அந்த வேலைக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், இவங்க புது எம்ப்ளாயி, இவங்க பேர் வந்து ஃபூ,
இன்னிலேருந்து ஃபூ வந்து அஃபிஷியல் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறான் ஷுன். இந்த 4 பேருமே உனக்கு இனிமேல் சீனியர்ஸ். எல்லாரும் என்னடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காங்க. ஷுன் என்ன இவ்வளோ சொல்கிறேன் கைத்தட்ட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை எல்லோரும் கை தட்டுறாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுன்னு சொல்கிறான். உடனே அந்த பையனை பார்த்து வெக்கேண்ட் ரூம் இருக்குது, அந்த கிச்சனுக்கு வந்து முன்னாடி அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான். வேலையை காட்டுறாங்க. அந்த வேலையில் வந்து முன்னாடி இருக்க பெல்லன்னு தொடச்சிட்ருக்கான். லேன் வந்து மார்க் போட்டிருக்கானா. வந்துட்டு இந்த வேலையில் கூப்பிடுறான். ஆனால் வேலையாளுக்கு யாருன்னு தெரில. இந்த மாதிரி ஜப்பானீஸ்லேருந்தா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் சொல்கிறான். லேனும் மீஸ் வந்து மறைச்சி காட்டுறான். உடனே கண்டுபிடிச்சிருக்கான் யாருன்ட்டு. சரி அமைதியாரு, நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து அந்த ஷூவை காட்டுறாங்க. அந்த வேலையாள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு இதுதான் எங்களோட பேக்யார்ட், இது எல்லாமே வந்து எங்கள் பாஸ் தான் வந்து டிசைன் பண்ணதுன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். வந்து நீங்கள் தங்க போகிற இடம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபூ பண்ணுறது எல்லாமே ஜின் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துட்டு இது என்னோட கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறான். பாதி இன்ஃபர்மேஷன் நான் சொன்னால் உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்களே அதை பாதி விஷயத்தை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வீடியோவுக்கு லைக் அண்ட் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே அடுத்தவங்களுக்கு வந்து சஜஷனில் காட்டும். எனக்கு வந்து இந்த சின்ன சப்போர்ட் வந்து பண்ணுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே பாய் குட்டீஸ், அடுத்த எபிசோட நம்ம மீட் பண்ணலாம்.